ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக அதிகாரிகள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு என்ன காரணம் என்று தெரிந்திருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஆசா. அதாவது பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மதுரை கோட்ட மேலாளர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வராங்க. அதாவது ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த பாம்பன் ரயில் பாலம். இந்த பாம்பன் ரயில் பாலம் இந்த புதிய ரயில் பாலத்தை சுமார் 550 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு புதிதாக ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அதன் பின்பு புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக ரயில்கள் ராமேஸ்வரம் வரை வர துவங்கியது. இந்த நிலையில நேற்று முன்தினம் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புதிய ரயில் பாலம் வழியாக ரயில்களை இயக்க சிக்கல் ஏற்பட்டது. அதன் பின்பு அங்கு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை கிளம்பிய ரயில்கள் கடந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு அதாவது 3 மணி நேரத்துக்கு பிறகு சரி செய்யப்பட்டு தாமதமாக ரயில் இயக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று அதாவது மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து சிறப்பு ரயில்ல பாம்பன் புதிய செங்குத்து பாலத்திற்கு வருகின்றார். அதன் பின்பு சென்னை ரயில் அதிகாரிகள் பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்தும் பொறியாளர்களும் தற்போது கேட்டிருந்து வருகிறார். அதாவது அந்த பாலத்தின் வழியாக 2 முறை அந்த ரயில்களை இயக்கி அதிர்வு குறித்து தற்போது ஆய்வு மேற்கொள்கிறார். இந்த முழுமையான ஆய்வுக்கு பின்னரே அதாவது தொழில்நுட்ப கோளாறு குறித்த தகவல்கள் முழுமையாக வெளியே வரும். ஆசா, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.